டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ செகண்டரி ஸ்கூல் கரிக்குலம்ல சிபிஎஸ்இ போர்ட்லேருந்து 6th to 10th வரைக்கும் இந்த அகடமிக் இயர் 2026 to 27க்கு சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்றது ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நான் எல்லாமே பிடிஎஃப் இதில் இருக்கிற எல்லா டேட்டாஸும் பிடிஎஃப்ல இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸ்ட் எக்ஸாம் லாஜிக் ஃப்ளோ. ஸோ மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை மார்க்ஸ் எக்ஸாம் எழுத போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 80 மார்க்ஸ் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத போறாங்க. அதில் 25 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸ்ட் எக்ஸாம். ஸோ இந்த 80 மார்க்ஸ் அப்படின்றது எல்லாருக்கும் கம்பல்சரி. ஸோ இட் இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல். ஸோ இப்போ இதில் வந்து 50%க்கு மேலே இந்த அட்வான்ஸ் லெவல் அப்படின்றது எடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்க அந்த லெவலில் வந்து கிளியர். இன்கேஸ் லெஸ் தேன் 50% அப்படின்னா அது உங்களுக்கு மார்க் ஷீட்ல எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகாது. பட் கிரேட்டர் தென் 50% அப்படின்னா உங்களுக்கு மார்க் ஷீட்ல என்ன ஆகும், அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 80 மார்க்ஸ் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ன்றது இது எல்லாருக்கும் கம்பல்சரி. ஸோ இட் இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல். ஸோ போர்டு எக்ஸாம் இதுதான் உங்களுக்கு. இந்த அட்வான்ஸ் எக்ஸாம் அப்படின்றது உங்களுக்கு இட் இஸ் ஆப்ஷனல். அது எக்ஸ்ட்ராவா நீங்க 25 மார்க்ஸ் எழுத போறீங்க. ஸோ இட் இஸ் 1 மார்க்ஸ். ஸோ சாரி 1 hour எக்ஸாம். இது டோட்டலா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா 100% ஆர்ட்ஸை மட்டும் ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வரும். ஸோ இந்த அட்வான்ஸ்டு எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் ஷீட்ல எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அட்வான்ஸ் லெவல் சக்சஸ்ஃபுல்லி கிளியர் அப்படின்னு வரும். இன்கேஸ் நீங்க 50%ஓட கம்மியா எடுத்தீங்கன்னா அதுல நீங்க ஃபெயில் அப்படின்ற மாதிரிலாம் காட்டாது. அதுல எதுவுமே உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலை பத்தி உங்களுக்கு எதுவும் மார்க் ஷீட்ல வராது. ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அகடமிக் இயர்ல இருந்து வரப்போகுது. இப்போ இந்த அகடமிக் இயர் 2026 to 27 கிடையாது. இப்போ எழுதுற 9th ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்து 10th இருந்து வரும்போது இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ சரிங்களா, இந்த பேட்டர்ன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்சிஆர்டில இந்த R1, R2, R3ன்னு 3 லெவல் இருக்கும். ஸோ இப்போ R1 அப்படின்றது R2 அப்படின்னா இதுல 3ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா கம்பல்சரி 2 இந்தியன் லாங்குவேஜஸ் எடுக்கணும். கண்டிப்பா 2 இந்தியன் லாங்குவேஜஸ், ஒன்னு ஃபாரின் லாங்குவேஜ். ஒன்னு ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னா இங்கிலீஷ் நமது. இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படின்னா மேக்ஸிமம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னு நமக்கு தமிழ் அண்ட் ஹிந்தி போற மாதிரி இருக்கும். ஸோ இது கம்பல்சரின்னு சொல்றாங்க. இந்த ஹிந்தி மட்டும்தான் ரீஜியல் 2 கிடையாது. ஸோ நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு, சான்ஸ்கிரிட் அது மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. பட் கண்டிப்பா நாம தமிழ் எடுப்போம். கூட வேற ஏதாவது லாங்குவேஜஸ் R2 வர மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதுலயே வந்து இந்த இந்த என்சிஆர்டி புக்லேயே R1 அண்ட் R2 செப்பரேட்டா பிரிப்பாங்க. ஸோ R1க்கு சிலபஸ் அண்ட் அசஸ்மெண்ட் செப்பரேட்டா இருக்கும் அண்ட் R2க்கு சிலபஸ் அண்ட் அசஸ்மெண்ட் செப்பரேட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் R1 இந்த மெயின் லாங்குவேஜ் எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த மெயின் லாங்குவேஜ் எப்பயுமே உங்களுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். நீங்க மெயின் லாங்குவேஜ் எது எடுக்கிறீங்களோ அதை பத்தி ரொம்ப பிரீஃபா படிப்பீங்க. கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்டா இருக்கும். அடுத்து R2 போகும்போது அதை விட ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு கம்மியாகும். அடுத்து R3 பாத்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து நீங்க ஜஸ்ட் கான்செப்டை மட்டும் தான் லேர்ன் பண்றதுக்கு அது என்னன்றதை பிரீஃபா பார்க்கலாம். பட் R1 அண்ட் R2 ரெண்டு பிரீஃபா பிரிக்கிறது. R1ன்றது மெயின் அண்ட் R2ன்றது செகண்டரி. ஓகே. இதுல ரெண்டு புக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஸோ ஒரு என்சிஆர்டிலே R1 வந்து சிலபஸ் அண்ட் அசஸ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி R2 தனியா சிலபஸ் அண்ட் அசஸ்மெண்ட் தனியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த R3ன்றது எப்ப இருந்து வரப்போகுதுன்னா ஸோ இந்த அகடமிக் இயர் 6th இருந்து உங்களுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் 27 to 28 6th and 7th, 28 to 29 6, 7, 8, 29 to 30 9th, 30 to 31 கிளாஸ் 10th வரைக்கும் வரும். ஸோ 2026 to 27 வந்து கிளாஸ் 6th இருந்தே இட் இஸ் கம்பல்சரி. இப்போ இந்த R3 அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல்லான்னு கேட்டீங்கன்னா ஸோ இப்போ வந்து இது லேர்ன் பண்றது மட்டும்தான். இந்த 6th ஸ்டூடெண்ட்ஸ் 2026 to 27 6th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th போகும்போது இவங்க இது எக்ஸாம் இருக்கும். பட் இந்த எக்ஸாமே பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து தான் உங்க இன்டர்னல் கால்குலேட் பண்ணுவாங்களே ஒழிய கண்டிப்பா உங்களுக்கு இது என்ன போர்டு எக்ஸாமுக்கு கால்குலேட் கிடையாது. அது உங்களுக்கு பின்னாடி சர்க்குலர்ல சொல்லியிருப்பாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு 2026 இருந்து 27. அடுத்தடுத்த வருஷம் உங்களுக்கு இங்க 10th வரும். பட் 10th இருந்தாலும் இது கண்டிப்பா உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு கிடையாது. ஓகே. அடுத்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா ஸோ இன்டர்னல் அசஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 20 மார்க்ஸ் இருக்கும். அந்த 20 மார்க்ஸ்ல சப்ஜெக்ட் என்ரிச்மெண்ட் வந்து 25%, மல்டிபிள் அசஸ்மெண்ட் 25%, பீரியாடிக் அசஸ்மெண்ட் 25%, போர்ட்ஃபோலியோ 25%. ஸோ மொத்தம் 100%ல இப்படி நாலா உங்களுக்கு பிரிச்சுக்கிறாங்க. அடுத்து இப்ப ரெண்டு எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு, டியூயல் போர்ட் சிஸ்டம்ஸ். ஒன்னு ட்ராக் ஏ அண்ட் ட்ராக் பி. ட்ராக் ஏ அப்படின்னா டாப் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுறது. அடுத்து ட்ராக் பின்றது கீழே செகண்ட் பார்த்து. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எப்போ வருது பாத்தீங்கன்னா பிப்ரவரி மிடில் வருது. ஸோ அது வந்து கண்டிப்பா நீங்க ஃபுல் சிலபஸ் எழுதணும். அதோட ரிசல்ட்ஸ் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா ஸோ ஏப்ரல்ல உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். இதே செகண்ட் பாட்டம் பார்த்து பாத்தீங்கன்னா உங்க எக்ஸாம் எப்போ எழுதுவீங்கன்னா மே மந்த்ல எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். சேம் இதே தான் உங்களுக்கு ஆப்ஷனல். இது கண்டிப்பா எழுதணும்னு கிடையாது. இதுக்கும் நீங்க ஃபுல் சிலபஸ் தான் எழுத போறீங்க. ரிசல்ட்ஸ் எங்க உங்களுக்கு வரும்,
ஜூன்ல ரிசல்ட்ஸ் வரும். ஓகே, இதுக்கு ஃபைனல் பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் எத்தனை பேர் எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட்ஸ் 3 மெயின் சப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் எழுதலாம். தட் மீன்ஸ் மேக்ஸ், சயின்ஸ் கூட ஏதாவது இங்கிலீஷோ இல்ல சோஷியல் சயின்ஸோ இதை ஒன்று எழுதலாம். இதே மாதிரி கம்பார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆர் தேர்ட் எக்ஸாம் சான்ஸ் கேண்டிடேட்ஸ் எழுதலாம். ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்போர்ட்ஸ் ஏதாவது கிளாஸ் ஆச்சு, வின்டர் போர்டு, சிஎஸ்டபிள்யூ எக்ஸாம், ஸோ இது இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எக்ஸாம் டூல எழுதலாம். ஸோ இதில் இன்கேஸ் நீங்க கிளியர் ஆயிட்டீங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல கிளியர் ஆனாலும் சரி, செகண்ட் எக்ஸாம்ல கிளியர் ஆனாலும் சரி, இமீடியட்டா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களோட மார்க் ஷீட்ல நீங்க தட் மீன்ஸ் என்ன மார்க்ஸ் நீங்க செகண்ட் எடுத்து ஸ்கோர் பண்ணிருக்கீங்களோ அந்த மார்க்ஸ் உங்களுக்கு இமீடியட்டா அப்டேட் ஆயிடும். நீங்க ஸ்கூல்ஸ்ல அடுத்துல இருந்து நீங்க அடுத்த 10th மார்க் ஷீட்ல பாத்தீங்கன்னா செகண்ட் எக்ஸாம்ஸ்ல என்ன எழுதிருக்கீங்களோ அதோட மார்க்ஸ் வந்துடும். அதுல எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் அது மாதிரிலாம் காட்டாது. உங்களோட மார்க் செகண்ட் நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எக்ஸாம் 2 எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ 2026 to 27 பாருங்க. ஸோ இதான் வந்து நமக்கு 9th அண்ட் 10th. ஸோ இப்போ 10th ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 சப்ஜெக்ட்ஸ் தான் எழுதுவீங்க. லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2, நீங்க மேக்ஸ், பேசிக் அண்ட் ஸ்டாண்டர்ட், சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ். ஓகே, ஸோ ஸ்கூல் பேஸ்ட் ஐஏ வந்து கம்பல்சரி போர்டு எக்ஸாமினேஷன். ஸோ இப்போ 10th எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு பழசை என்ன ஃபாலோ பண்ணுவோம் அதே தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ 5 சப்ஜெக்ட்ஸ் எழுத போறாங்க. ஸோ 9th மட்டும்தான் லாங்குவேஜ் 1 அண்ட் லாங்குவேஜ் 2, R1 அண்ட் R2 லெவல், ரீஜன் 1 அண்ட் ரீஜன் 2 இருக்கும். அடுத்து மேக்ஸ் வந்து மேக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அட்வான்ஸ்டு, நான் ஏற்கனவே சொன்னேன் 2 இருக்கு. சயின்ஸ், சயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு. அடுத்து சோஷியல் சயின்ஸ், இது வந்து இந்த அகாடமிக் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 2027 to 28 ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு என்னது, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் R1 அண்ட் R2 இருக்கும். ஸோ இங்கேயுமே லாங்குவேஜ் 2 R1 அண்ட் R2. ஸோ மேக்ஸ், சயின்ஸ், அடுத்து சோஷியல் சயின்ஸ். இது வரைக்கும் என்னது, லாங்குவேஜ் 3 வந்து ஆப்ஷனல். எது வரைக்கும் 2029 to 30 வரைக்கும் லாங்குவேஜ் 3ன்றது உங்களுக்கு ஆப்ஷனல். ஓகே, ஸோ அடுத்து இந்த கிளியர் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்கூல் பேஸ்டு ஐஏ அண்ட் கம்பல்சரி போர்டு எக்ஸாமினேஷன். ஸோ இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்கும். லாங்குவேஜ் 3ன்றது எது வரைக்கும் ஆப்ஷனல், 2029 to 2030 வரைக்கும் இந்த ஆப்ஷனல் ஃபார் 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2028 to 29 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே, இது 2028 to 29 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 சப்ஜெக்ட் இருக்கும். லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2, மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு, சோஷியல் சயின்ஸ். அடுத்து கம்பல்சரி ஃபார் போர்டு எக்ஸாம்ஸ் பாருங்க. இன்டர்னல் கம்பல்சரி ஃபார் போர்டு எது வருது உங்களுக்கு, சிடி அண்ட் ஏஐ. ஸோ ஏஐ வந்து கண்டிப்பா உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ஸ்ல வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இங்கேயும் இருக்கு பாருங்க, வொகேஷனல் எஜுகேஷன். ஸோ ஸ்கூல் பேஸ்ட் இன்டர்னல் அசஸ்மெண்ட் அண்ட் கம்பல்சரி ஃபார் போர்டு எக்ஸாமினேஷன். ஸோ மொத்தம் உங்களுக்கு 7 சப்ஜெக்ட்ஸ் வருது. இதில் 2028ல. ஸோ இது வந்து 2027 to 28, இது வந்து 2028 to 29. மொத்தம் உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் வருது, 7 சப்ஜெக்ட்ஸ். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா 2030 to 31ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ மொத்தம் லாங்குவேஜ் 1 அண்ட் லாங்குவேஜ் 2 இங்க இருக்கு பாருங்க. ஸோ அடுத்து லாங்குவேஜ் 3, இது எல்லாமே போர்டு எக்ஸாம்ல கொடுத்த சர்க்குலர் தான். அடுத்து மேக்ஸ் 5, அடுத்து 6. ஸோ இங்கேயே உங்களுக்கு 1, 2, அது அடுத்து இந்த லாங்குவேஜ் R3 பாருங்க, ஸ்கூல் பேஸ்ட் இன்டர்னல் அசஸ்மெண்ட் தான் இருக்கும். ஸோ இது வந்து போர்டு எக்ஸாம் கிடையாது. ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6 வந்துருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பேஸ்ட் ஐ அண்ட் கம்பல்சரி ஃபார் போர்டு எக்ஸாம், இங்க ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இங்கேயும் வரும் உங்களுக்கு. ஸோ இங்க லாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிபிள் சப்ஜெக்ஷன் போர்டு எக்ஸாமினேஷன்ல பாத்தீங்கன்னா ஸோ 8 சப்ஜெக்ட்ஸ் வரும். அதுல 7 வந்து உங்களுக்கு கண்டிப்பா கம்பல்சரி. ஓகே, கண்டிப்பா 7 கம்பல்சரி எழுதணும். ஸோ மேலேயே பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, அடுத்து ஏஏ இருக்கும். அடுத்து நீங்க ஆப்ஷன் சப்ஜெக்ட், மொத்தம் 8 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவாங்க, போர்டு எக்ஸாம் கிடையாது. R3 லெவல் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 2031ல பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 8 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதுல 7 சப்ஜெக்ட்ஸ்ன்றது உங்களுக்கு கம்பல்சரி சப்ஜெக்ட் நீங்க படிக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இந்த சர்க்குலர் உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்மளோட சேனல்ல யூடியூப் சேனல் சிபிஎஸ்சி மேக்ஸ் மணி பாத்தீங்கன்னா ஸோ கிளாஸ் 9th, 10th, 11th, 12, ஸோ டோட்டலா எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் சாரி உங்களுக்கு சிபிஎஸ்சி மேக்ஸ் மணி என்னோட சேனல். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கிளாஸ் 9th to 12th சிபிஎஸ்சி மேக்ஸ் மணி என்னோட யூடியூப் சேனல். ஸோ இதில் கிளாஸ் 9 to 12th ஸோ எல்லா என்சிஆர்டி வீடியோஸ், ஹையர் ஆர்டர் கொஷின்ஸ், எம்சிக்யூ, கேஸ் பேஸ்டு, டோட்டலாக போர்டு எக்ஸாமுக்கு நமக்கு கிளாஸ் 9th to 12th வரைக்கும் எல்லா என்சிஆர்டி வீடியோஸ், பிஒய்க்யூஸ், அடுத்து கேஸ் ஸ்டடி கொஷின்ஸ், எம்சிக்யூஸ், இது எல்லாமே நீங்கள் போர்டு எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ இந்த சேனல் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ்க்கும் இப்போ போயிட்டு இருக்கு. 9 to 12th ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இதான் என்னோட கான்டாக்ட் நம்பர். இன்கேஸ் இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. Okay, so thank you students for watching this video.